பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக அதை அறிந்து அதை ஆராய்ந்து பார்த்து நாம் விசுவாசம் பலன் கொள்ளும்படி ஆவியானவர் சபைக்கு கிருபை தந்ததுக்காக அவருக்கு நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை, தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம். மனுஷனுக்கு பிரியமா இருந்தா கர்த்தரோடு நாம் இணைந்திருக்க முடியாது. ஏன்னா நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று வேதம் கூறுகிறது. யாரா திருப்திப்படுத்த பார்க்கிறோம்? மனுஷனையா தேவனையா? ஒருவன் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது இல்லைங்களா? ஒரு எஜமானுக்கு ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாது. அதே போல உலகமா தேவனா நாம் ஒருத்தர் தான் பிரியப்படுத்த முடியும். கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்தணும், அதுதான் கர்த்தரை விரும்புகிறார். மனுஷனை ஒருபோதும் பிரியப்படுத்த நினைக்கவும் கூடாது. ஆனா மாம்சத்திலே நடந்து கொண்டு இருந்தால் மனுஷனை பிரியப்படுத்துவோம். ஆவில நடத்தப்பட்டால், ஆவில நடந்தால் நாம் கர்த்தருக்கு பிரியமானதே செய்ய நினைப்போம். அதனாலதான் மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதியிருக்கிறது. நாம் ஒருபோதும் மாம்சத்தில் நடக்கக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று அதை ஆராய்ந்து அறிந்து அவருக்கு பிரியமானது நாம் செய்ய வேண்டும் என்பது தெய்வ சித்தம். முதல்ல வாசிக்கலாம். எப்படி நாம் கர்த்தரை பிரியப்படுத்தலாம், அவரை எப்படி நேசிக்கலாம், அவருடைய வேத வாக்கியங்களை எப்படி நேசிப்பது என்பதை குறித்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது எபிரேயர் 11:6-7 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப நாம தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? விசுவாசம். இந்த விசுவாசம் தான் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அவரை பிரியப்படுத்துவதற்கு நமக்கு முதல்ல தேவையானது விசுவாசம். கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம்? அதுக்கு தேவை நமக்கு விசுவாசம். ஆனா விசுவாசமே இல்லாம கர்த்தருக்கு நான் பிரியமா இருக்கிறேன் என்பது அது கூடாத காரியம். ஏன்னா தேவனிடத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன, எப்படி விசுவாசிக்க வேண்டுமா? விசுவாசம் தான் முதல்ல தேவை. எப்படிப்பட்ட விசுவாசம் தேவையா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் தேடக்கூடாது. ஆனா சில பேர் விசுவாசம் இல்லாம இந்த உலகத்துல கர்த்தரை மேல பிரிய வைத்திருக்கிறேன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று அவரை தேடுறாங்க. ஆனா எதற்காக தேடுறாங்க? இம்மைக்கு மாத்திரம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து தேடுறாங்க. இன்னைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது லாபம் உண்டா, கர்த்தரை தேடுறதுனால எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா, உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு தேவைகள் சந்திக்கப்படுமா என்பதை அறிந்து அதற்கேற்ற வகைதான் அவங்க தேடுறாங்க. ஆனா விசுவாசத்தோட இன்னைக்கு உலகம் தேடவில்லை. வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஆன போதும் சில பேர் தேடுறாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமா ஆண்டவர் தேடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே பைபிளை எடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் சபை என்று ஞாபகம் வரும். காலையில சென்று ஏதோ போனோம் வந்தோம் என்று முடித்து விட்டு மற்ற 6 நாட்கள் தன் இஷ்டப்படிதான் வாழ்ந்து கொள்ள மறந்து விடுவார்கள். இது கர்த்தரை தேடுகிற விசுவாசம் அல்ல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நான் முழு விசுவாசத்தோடு அவர் மேல் அன்பு வைத்து அவர் கற்பனை கை கொண்டு அவரை தேடுவோம் என்ற நம்பிக்கையோடு தேடினால் அவரை கண்டடைய முடியும். ஏன்னா விசுவாசனாலே பாருங்க, கீழே ஒரு உதாரணத்தையும் பார்க்கிறோம். விசுவாசனால என்ன பண்ணாரு? நோவா தன் தற்காலத்திலே காணாதலை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று 120 வருடங்கள் ஆனது. ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழை கட்டு என்று. அதை கட்டி முடிக்க 120 வருடங்கள் ஆனது. ஆனா விசுவாசனால 120 வருடம் பிறகு நடக்க போற ஒரு காரியத்தை தேவ எச்சரிக்கை பெற்று இன்று ஆரம்பித்தான். அவன் பேழை கட்டுவதற்கு பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதுதான் உண்மையான விசுவாசம். 120 வருடங்கள் பின்பாக நடப்பது நோவாக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லிவிட்டார்,
அதனால நான் செய்வேன் என்று விசுவாசத்தோட தான் அவன் அந்த பேழையை கட்ட ஆரம்பிச்சான். 1 நாள் 2 நாள்ல அது நடக்கிற காரியம் அல்ல, 102 வருடங்கள். இன்னைக்கு அநேக விசுவாசமும் சோதிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து வருவாரு, அவருடைய 2ஆம் வருகை உண்டு, கர்த்தருடைய நாள் வரப்போகிறது என்று 2000 வருடமா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா சில பேர் 2000 வருடங்கள் ஆகிவிட்டது, 2000 வருடங்கள் தாண்டியும் 2024 வந்து விட்டோம், கர்த்தர் வரமாட்டார் என்ற அவிசுவாசோட பின்வாங்கி போறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் எப்போ வந்தாலும் நான் காத்திருப்பேன் என்ற விசுவாசோட நோவாவை போலவே முன்கூட்டியே ஆயத்தப்பட்டு காத்திருந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 5 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன், அவர் வருகை உண்டு, அது சமீபம் என்று எச்சரிக்கை பெற்று பயபக்தியோடு தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டாக்கினது போலவே விசுவாசத்தினாலே அவன் காத்து கொண்டால் பிழைப்பான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகிறது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா விசுவாசனால நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதே போல நாம இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசிக்கல. நம்ம யாராலும் இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கிறோமா? தேவனும் ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என்று வேத வாக்கியம் கூறுகிறது. யாருமே இயேசு கிறிஸ்து பார்க்காம தான் இன்னைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷ சாயலாக வெளிப்பட்டார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக தோன்றின அவரை இன்று நாம் ஒருவரும் பார்த்ததில்லை. ஆனால் காணாமல் தான் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நாம தரிசித்து நடக்காம விசுவாசத்தை நடக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். நாம் எப்படி நடக்கிறோமா? தரிசித்து நடவாம விசுவாசத்தை நடக்கிறோம். இன்னைக்கு அவரை தரிசித்து நாம் நடக்கிறோமா? இல்ல. ஆனா நம்ம விசுவாசத்துல நம்ம எல்லாமே நடக்கிறோம். நம்ம 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 20 வருஷம் முன்பாக இயேசு அறியாத மக்களை போல இருந்திருக்க கூடும். ஆனால் அவரை கண்டா நம்ம விசுவாசத்துல வந்தோம். காணாமல் தான் நம்ம விசுவாசத்துல நடக்கிறோம். நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர், என்னை உண்டாக்கின தேவன், அவர் ஒருவரே கர்த்தர் என்று விசுவாசம் நடக்கிறது. நாம் எல்லாரும் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசத்தில் நடக்கிறோம் நம்ம எல்லாம். அப்போ கர்த்தரை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமா? நாம தரிசனத்தை அவரை பார்த்து நம்ம விசுவாசிக்கல, பார்க்காம தான் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு. இதுதான் உண்மையான விசுவாசம். வாசிக்கலாம் கலாத்தியர் 1:10 வாசிக்கலாம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். பவுல் கூறுவதை பாருங்க. இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? இதுதான் கேள்வி. எல்லோருக்குள்ள இருக்கிற கேள்வி இதுதான். ஆண்டவரும் நம்முடைய விசுவாச சோதித்து பார்ப்பார். நம்ம மனுஷருக்கு பிரியமா நடக்கிறோமா இல்ல அவருக்கு பிரியமா நடக்கிறோமா என்பது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். சில நேரங்கள்ல உண்மையிலே நமக்கு விசுவாசம் உண்டா அவர் மேல, நாம அவருக்கு பிரியமா நடக்கிறோமா இல்ல ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்ம தேடி அவர் பின்னால் நடக்கிறோமா என்று நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் சில நேரங்கள்ல. பவுல் சொல்வது பாருங்க, மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யாரை திருப்திப்படுத்தணும், யாரை பிரியப்படுத்தணும்? உண்மையான ஊழியக்காரன் யாரை சொல்ல முடியும்? மனுஷரை திருப்திப்படுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுசும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நான் அது தேவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தேவனை பிரியப்படுத்தாம மனுஷனை பிரியப்படுத்தவே இன்னைக்கு அநேகர் நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க. ஏன்னா மனுஷனை மெச்சிக்கொள்ளும்படி, மனுஷனுக்கு இப்படி பேசினாதான் பிடிக்கும், ஆசீர்வாதம் சொன்னாதான் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால சபையில இருப்பாங்க, இல்லைன்னா ஓடிடுவாங்க. அதனால ஆசீர்வாதம் மொத்தமே கூறி இன்னைக்கு சபையில வளர்ச்சி இல்லாம, விசுவாசம் இல்லாம, வெறும் ஆசீர்வாதமே தேடி வருகிற மக்களை போலதான் மாறிவிட்டார்கள். எந்த சபையில பாவத்தை குறித்து கண்டிப்பு இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பா அங்க விசுவாசம் இருக்காது. அப்போ அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்கும்? அவிசுவாசம் எது மேல இருக்கும்? மனுஷர் மேல, உலக காரியம் மேல இருக்கும். இம்மைக்கு மாத்தமே கர்த்தர் மேல பிரியமா இருப்பாங்க. அதனால பவுல் சொல்லுது பாருங்க, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அப்போ நான் மனுஷரை திருப்திப்படுத்த பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து அவரை திருப்திப்படுத்துவதை மட்டுமே பார்ப்பேன் என்று பவுலும் கூறுகிறார். அப்போ உண்மையான ஊழியக்காரன் கர்த்தரை மட்டுமே திருப்திப்படுத்த பார்ப்பான், பிரியப்படுத்த பார்ப்பான்.
கர்த்தருக்கு சித்தமானது என்ன அதை ஆராய்ந்து கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன செய்தா விரும்புவாரு, அவர் சித்தம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்து அதன்படியே நடக்கிறதா உண்மையான ஊழியக்காரன். மனுஷனை ஒருபோதும் அவன் மெச்சிக்கொள்ளும்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அப்போ உண்மையான ஊழியக்காரன் கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்வான் என்று பார்க்கிறோம். வாசிங்க 1 தெசலோனிக்கர் 2:4 வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆமென். பாருங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே. அப்ப ஆண்டவர் உத்தமன் என்று எண்ணினபடிதான் நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். இங்கேயும் பவுல் சொல்றாரு, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவன். அப்போ நம்ம இருதயங்களை சோதிக்கிறது யாரு? கர்த்தர் நம்ம இருதயங்களை சோதிப்பார். அதனால நம்ம இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக நாம் பேசுகிறோம். அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பிரியமாய் பேச வேண்டும். அப்ப மாம்சத்தில் நடந்தால், மாம்சமான காரியம் இருக்குமானால் நமக்குள்ள நாம மனுஷனையே திருப்திப்படுத்ததான் பார்ப்போம். நம்முடைய பேச்சுகள் எல்லாம் மனுஷனை திருப்திப்படுத்தணும். எப்படியாவது அவங்களை ஈர்க்க வேண்டும், அவங்களை பிரியப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று மனுஷனை பிரியப்படுத்தவே பேசுவாங்க. ஆனா பவுல் சொல்லுத பாருங்க, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்போ நாம யாருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும்? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பேச வேண்டும். அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வசனமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அப்படிதான் நம்ம பேச வேண்டும். அப்போ ஒளிவு மரம் இல்லாம, மாய்மாலம் இல்லாம நம்முடைய வசனங்கள் உள்ளதான் பேச வேண்டும். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 16:7 வாசிக்கலாம். 16:7. கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். ஒருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், அப்போ நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நம்முடைய பேச்சும் நம்முடைய நடையும் நாம் கர்த்தருக்கு சித்தமான பாதையில செல்கிறோமா? நம்முடைய வழிகள் எப்படி இருக்குது? இந்த உலக வழியில் செல்கிறோமா, இல்ல கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா? அப்ப கர்த்தருடைய வழிகள் இருந்தோம்னா, அவர் சித்தப்படி நம்ம நடந்தோம்னா, கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் என்ன பண்ணுவாரு? அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்ப இந்த பூமியில சத்துருக்கள் நம்ம இருக்கிறாங்களா? கண்டிப்பா இருக்கிறாங்க. நம்முடைய யுத்தம் மாம்சத்தின்படி இல்ல, ஆவிக்குரிய இதான் நம்ம செய்ய வேண்டும். அப்போ நம்முடைய சத்துருக்கள் யாருன்னு பார்ப்போம். அப்போ நமக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஆனா சத்துருக்கள் நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நம்மளே சத்துருக்கள் யாரா இருக்க முடியும்? உண்மையில் நம்ம சத்துருக்கள். அப்போ தேவனுடைய வசனத்தை நாம கை கொண்டு நடக்கிறதுனால, கர்த்தரை அறிந்து அவர் நாமத்தை அறிக்கை செஞ்சு அவர் நாமத்தை நிமித்தமாக வருகிற நிந்தைகள் நமக்கு உண்டு. அப்போ நம்முடைய சத்துருக்கள் நம்ம நிந்திப்பார்கள், நமக்கு எதிராக நிற்பார்கள். ஆனாலும் கூட அந்த சத்துருக்கள் என்ன பண்ண போறாரு? சமாதானமாகும்படி செய்வார். எப்போது? நம்முடைய வழிகள் அவர் பிரியமா இருந்தா. நம்முடைய வழிகள் அவர் பிரியமா இருக்கலனா கர்த்தர்கள் நம்மளோட சமாதானம் இருக்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழிகள் நடந்தா, அப்ப ஆண்டவர் கூட என்ன பண்ணுவாரு? சத்துருக்களும் நம்மளோட சமாதானமாகும்படி செய்வார். அப்ப பூமியில நமக்கு சத்துருக்கள் நிறைந்த உலகமா தான் இருக்குது இன்னைக்கு. அப்ப இயேசு ஒருவர் தான் கர்த்தர். அவர் நாமத்தின் நிமித்தமாக நாம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம சுத்தி சத்துருக்கள் இருப்பாங்க தான். அப்ப நம்முடைய நம்ம வசனப்படி நடக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையை கை கொள்றதுனால, சத்தியத்தின்படி நடப்பதனால் நமக்கு எல்லாரும் சத்துருக்களை மாறக்கூடும். ஆனாலும் கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராம். அப்ப எப்போது? நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தப்படி நம்ம வழிகள் இருக்க வேண்டும். அதே போல மாம்சன் படி நடந்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது, ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். வாசிக்கலாம், ரோமர் 8:9, 8ஆம் அதிகாரத்துல 8-9 வசந்த வாசிக்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல்
ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். சிஸ்டர், ஓகே ஓகே ஓகே, போதும். அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்ப யாரு பிரியமா இருக்க முடியாதா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாம ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். ஏன்னா கிறிஸ்து அப்போ நம்ம இருக்க வேண்டும் என்றால் நம் மாம்சத்தில் ஒடுப்பது நடக்கக்கூடாது. ஆவினால் நடத்தப்பட வேண்டும், ஆவியில் நடக்க வேண்டும். வாக் இன் தி ஸ்பிரிட் இருக்குது. அப்ப ஒருபோதும் என் சிந்தை சொல்லுகிறபடி, நான் நினைக்கிறபடி நான் நடக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் நினைக்காம, கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா நான் செய்கிற காரியம், அவர் சித்தப்படி நாம் செய்ய வேண்டும், அவரை பிரியப்படுத்தும்படி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இது சொல்கிறாரா, அதை செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது கர்த்தரும் பிரியப்படுவார். ஆனா மாம்சத்தில் செஞ்சாக கண்டிப்பா அது முடிவு மரணமா இருக்கும். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். ஒருபோதும் நான் மாம்ச சிந்தை நடக்கக்கூடாது. எனக்கு தோணுது, அதை நான் செய்து விடுகிறேன், நான் போய் விடுகிறேன், எனக்கு அந்த இடத்துல போகணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு என் எண்ணப்படி நான் செய்யாம கர்த்தருடைய சித்தப்படி நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஆவினால் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அப்ப நமக்கு கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும். அப்பதான் நாம அவர் சித்தப்படி நம்ம நடப்போம். நம்முடைய நடைகள் வழிகள் அவர் சித்தப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவ பிரியப்படுத்தணும்னா வழியில் நடக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவின் ஆவியுடைய இருக்க வேண்டும். இல்லைனாக்கா நாம அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அவருடன் அல்ல என்று வேதம் கூறுகிறது. வாசிக்கலாம் 1 யோவான் 3:22 வாசிக்கலாம். 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆமென். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, அப்ப முதல்ல எந்த வசனம் எடுத்தாலும் பைபிள்ல முதன்மையா இருக்கு கற்பனை கை கொள்றதுதான் பிரதானமா இருக்குது. கற்பனை கை கொள்றதா தேவன் ஃபர்ஸ்ட் விரும்புகிற காரியம். நம்மிடத்தில் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் வரைக்கும் வேதம் முழுசுமே கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப தேவன் விரும்புகிற ஃபர்ஸ்ட் காரியம் கீழ்ப்படிதல், பிரமாணத்தை கை கொள்ளுதல், கற்பனை கை கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்போ அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடியால், அப்ப கற்பனை கை கொண்டால் நாம் தேவனுக்கு பிரியமா நடப்போம், அதை செய்வோம். செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நம்ம வேண்டிக் கொள்கிற காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்ப நம்ம செய்ய வேண்டிய முதல் கண்டிஷன் இருக்குது. நம்ம கண்டிஷனோட தான் ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாமே பேசுவார். அப்போ முதல்ல நம்ம கற்பனை கை கொள்ளணும், கை கொண்டு அவருக்கு பிரியமான நடக்க வேண்டும். கற்பனை கை கொள்வதே அன்பு என்று வேதம் கூறுகிறது. என்மேல் அன்பா என்றால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் தான் ஏசப்பா சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல அல்ல, பழைய ஏற்பாட்டுல இருந்தே ஆதி முதற்கொண்டு அதான் சொல்றாரு. அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுதான் தேவனுக்கு பிரியமா நடப்பது. கை கொண்டால், பிரியமா நடந்தால், பிரியமான செய்கிறபடியால் நாம் தேவன் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நாம வேண்டிக் கொள்கிற காரியம் பெற்றுக்கொள்வதற்கு கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமான செய்ய வேண்டும். மனுஷனுக்கல்ல, தேவனுக்கு பிரியமான செய்ய வேண்டும். அப்போ சில இடங்கள்ல நமக்கு டெஸ்ட் வரும், விசுவாசம் சோதனை வரும். அந்த இடத்துல நிற்கும், கர்த்தரா மனுஷனா. சில நேரங்கள் சில பேர் என்ன பண்ணாங்க, மனுஷனை பிரியப்படுத்தும்படி சில பேர் சில நேரங்களை உடனே டக்குன்னு இறங்கி விட்டுருவாங்க. ஏன்னா மாம்சத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாம்ச அன்பினால சில பேர் இறங்கிடுவாங்க. சில நேரங்கள் அந்த மனுஷனை பிரியப்படுத்தணும், அவர் கோச்சிக் கொள்வாரு, அதனால எப்படியாவது அவர் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா அவருக்கு நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும் சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, மாம்ச அன்பா அதிகமா காண்பிக்க ஆரம்பிக்குவாங்க. ஆனா மாம்ச அன்பு ஒருபோதும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல இருந்த நாமும் கூட மாம்சத்துல எல்லாம் நம்ம எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருந்தோம். மனுஷனை திருப்திப்படுத்தி கொண்டு நம்ம இஷ்டப்படி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தும்படி அநேகர் நம்முடைய சொந்த பந்தங்களோ இல்ல நண்பர்களோ நெருங்கினவர்களோ நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனால் இன்று நாம் மாறி இருக்கிறோம்.
மனுஷனை அல்ல, தேவனை திருப்திப்படுத்த நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா நாம இயேசு கிறிஸ்துவோட வாழ்வது நித்தியமா இருக்க போகுது. இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை அது டெம்பரரி, அநித்தியமானகள், சில காலங்கள் சில வருடங்கள் தான் இருக்க போகுது. அப்போ சில வருடங்கள் காலத்துக்காக நாம் தேவனை விட்டு மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்கலாமா? கூடாதே. அப்ப கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமான செய்தால் மட்டுமே நாம் வேண்டிக் கொள்ளும் போது அதை கேட்பார் கர்த்தர். அப்ப அவர் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமா நடக்காம நம்ம இஷ்டப்படி எல்லாவற்றையும் செய்து விட்டு மனுஷனை திருப்திப்படுத்தும்படி கடைசியில ஆண்டவரே என்ன ஜபத்தை கேளுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் கேட்க மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். அப்போ நமக்கு செவி கொடுக்க வேண்டுமானால், நம்ம ஜபத்தை கேட்க வேண்டும் என்றால் முதல்ல செய்ய வேண்டும் கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டும். வாசிக்கலாம், எபிரேயர் 13:16 வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பிரியமா இருப்பது எதனால? இப்ப நம்ம கர்த்தரை எப்படி திருப்திப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். ஆனா கர்த்தர் எதன் மேல பிரியமா இருப்பாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அன்றியும் நன்மை செய்யவும். அப்போ நன்மை செய்யறதா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா கர்த்தர் இந்த பூமியில இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலா இருக்கும்போது அந்த பூமியில அவர் நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தார். அவர் நடந்தே சுற்றி திரிந்தார். சில இடங்கள்ல நன்மை செய்யும்படி, பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணப்படுத்தும்படி அவர் நன்மை செய்தார். அதே போல நாமும் நன்மைகளை செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இதை மறக்க கூடாதாம். ஏன்னா இது கர்த்தருக்கு பிரியமானதான் சொல்லலாம். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். வெறும் நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்று நாம் பாடி ஆடுவதனால் அல்ல, கிரியனால் அந்த பலியை செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட பலி? தான தர்மம் பண்ணோம், நன்மை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவனும் பிரியமா இருக்கிறார். அப்ப கர்த்தர் பிரியப்படுகிற பலி நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். ஏன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா. அப்ப ஒரு ஏழைகளுக்கு நம்ம செய்யும் போது அது அவங்களுக்கு செய்யல, கர்த்தருக்கு தான் நம்ம செய்யறோம். அதான் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் நம்ம மறக்கவே மாட்டோம் இல்லைங்களா? மத்தேயுல, அதாவது பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்போ ஒரு ஏழைக்கு கடன் கொடுக்கும் போது அது யார் கொடுக்கிறோமா? கர்த்தர் கொடுக்கிற மாதிரிதான். அப்ப ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கண்டிப்பா அது வேத வாக்கியம் ஒருபோதும் பொய் ஆகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று கர்த்தர் கூறுகிறார். அப்ப நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணும் என்பது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன்னா கர்த்தர் பிரியப்படுகிற காரியமா இருக்கிறதுனால இதை கண்டிப்பா செய்ய வேண்டும் என்று வேதத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 51 அதிகாரம் 15-16. 51 வாசிக்கலாம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆமென். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லிவிட்டு பலியை நீர் விரும்புகிறதில்லை. ஆம், கர்த்தர் ஒருபோதும் பலியும் காணிக்க விரும்புவதே இல்லை. இன்று கூட அவ்வளவுதான். அவர் பலியும் காணிக்கையும் விரும்புவதே இல்லை. ஆனா இன்னைக்கு பலி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் கூட பழைய பிரமாணங்களே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுசும் சில இடங்கள்ல நியாயப்பிரமாணத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை முடியாது. கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி லா. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிவா இருக்கிறார். அதுக்கு ஒரு முடிவு விட்டது. இனி நியாயப்பிரமாணம் அல்ல. அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் என்று இன்னும் கூட சில பேர் என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எதை பிரியப்பட? பலியை நீர் விரும்புகிறதில்லை. கர்த்தர் பிரியப்படுறது பலி அல்ல. எதை விரும்புறாரா? அதான் தாவீது சொல்றாரு, நீ விரும்புறது இல்லை ஆண்டவரே, நீ ஒருபோதும் பலியை விரும்புறது இல்லை. விரும்பினா ஒருவேளை நான் செலுத்துவேன், ஆனா தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. அப்போ தேவனுக்கேற்ற பலிகள் எதுவா? நொறுங்குண்ட ஆவிதான்.
அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கிறோம், தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்டதுமான இரத்தை நீர் புறக்கணியீர். அப்போ தேவனுக்கு பலி செலுத்தல் விரும்புதலை. கர்த்தர் விரும்புகிறது பலி அல்ல, காணிக்கம் அல்ல. அதான் தாவீது சொல்றாரு, விரும்பினா அது செலுத்துவேன், அது உமக்கு பிரியமானது அல்லன்னு சொல்லி தாவீதே சொல்றாரு. அப்ப தாவீது சொல்றாரு, எது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று இங்க வாசிக்கிறோம். வாசிக்கலாம், சங்கீதம் 19:14 வாசிக்கலாம். 19:4. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இங்கே பாருங்க, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் சரி, என் இருதயத்தின் தியானமும் சரி, உமது சமூகத்துக்கு பிரியமா இருப்பதாக. அப்ப நாமும் கூட இப்படி ஒரு அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நாம் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? ஆனா இன்னைக்கு வாயினால கர்த்தரை துதிக்கிறாங்க, பாடுறன்னு சொல்லுவாங்க. அதே வாயினால என்ன பண்றாங்க? பரியாசங்க செய்யறாங்க, தூஷணங்களை, வம்புங்க, புத்தியீனமான பேச்சுக்களை தான் பேசுறாங்க. ரெண்டுமே ஒரே வாயில செஞ்சாங்க. ஏன்னா இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆனா கர்த்தருக்கு விருப்பமான காரியம் என்ன? என் வாயின் வார்த்தைகளும் என் இருத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமா இருப்பதாக. நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அப்ப வேத வாக்கியத்தை பேசுனா கர்த்தருக்கு பிரியப்படுவார். சுவிசேஷம் அறிவித்தால் கர்த்தர் பிரியப்படுவாரு. அப்போ இந்த வாயினால் கர்த்தரை துதிக்கிறோம், பாடுறோம், தேவனுடைய வார்த்தை பேசுறோம். இந்த வாயில வம்பும் புத்தியீனமான பேச்சு ஒருபோதும் வரக்கூடாது. அப்போ நாக்குக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடிவாள வைக்க வேண்டும். அப்ப கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று அறிந்து அதற்கு ஏற்றபடி நாம் பேச வேண்டும். வேதத்தை விட்டு, வசனத்தை விட்டு தகாதகளை ஒருபோதும் பேசக்கூடாது. உலக காரியங்களையோ இல்ல இச்சையை கேட்டபடி பேசுகிற காரியமோ புத்தியீனமான காரியங்களோ ஒருபோதும் பேசக்கூடாது. ஏன்னா சில பேர் சத்தியத்தை அறிந்த பிறகு கூட புத்தியீனமான காரியம் செய்வாங்க. புத்தியீனமான பேச்சுகள் இருக்கும், தகாத சம்பாஷணைகள் இருக்கும். ஏன்னா அது காரணம் என்ன? ஆகாத சம்பாஷணைகள் அந்த நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் கூறுகிறது. தேவையில்லாத அந்த சம்பாஷணைகள், தேவையில்லாத மனுஷர்களோட நம்ம இருக்கிற அந்த சம்பந்தங்கள், சத்தியத்தை விட்டு சத்தியத்தின் நடக்காதவர்கள் இடத்துல இருக்கிற சம்பாஷணைகள், விசுவாசமே இல்ல, விசுவாசம் இல்லாதவர்கிட்ட போயிட்டு நம்ம அவங்களோட சம்பாஷணை பண்ணோமா நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். வாசிக்கலாம், யோவான் 8:29 வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட அவர் இந்த பூமியில இருக்கும்போது, மனுஷகுமாரனா இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஒருபோதும் தனக்கு பிரியமானதை ஒருபோதும் செய்யவில்லை. அவர் விருப்ப காரியம், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற சொந்த விருப்பத்தை அவர் வரவே இல்லை. அவர் சொல்றத பாருங்க, ஏசப்பா என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்போதும் செய்கிறபடியால். அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மாம்சத்துல இருக்கிறாரு. அப்ப பிதாவாகிய தேவன் தான் இங்க இருக்கிறாரு, பேசுறதும் அவர் தான். பூமியில இருக்கும் போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் மனசு சாயல் இருக்கும்போது தன்னை தாழ்த்தி பேசுகிற வார்த்தையை கேளுங்க, பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்போதும் செய்கிறேன், அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து கூட தனக்கு விருப்பமானதை அவர் செய்யவே இல்லை. யாருடைய விருப்பத்தின்படி நடந்தாரு? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றே நான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்போதும் செய்கிறேன். அப்போ பிதாவின் சித்தத்தின்படியே அவர் பூமியில நிறைவேற்றினார். அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நாம் யாருடைய சித்தப்படி நடக்க வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி நடந்தாரு, பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன்னு சொன்னாரு. நாம இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானதான் நாம எனக்கு நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதான் நம்ம செய்ய வேண்டும். சில நேரங்கள்ல சோதனை வரும், டெஸ்ட் வரும். மனுஷனை திருப்திப்படுத்துதா இல்ல கர்த்தரை திருப்திப்படுத்த? 2 சாய்ஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தரா மனுஷனா? அப்ப மனுஷனை விட்டுவிட்டால், மனுஷனை நம்ம பகைத்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். கர்த்தரை விட்டு மனுஷனுக்கு பிரியப்படுத்தினா கர்த்தருக்கு நமக்கு எதிரியா மாறிவிடுவோம்.
அப்ப மனுஷனையா தேவனையா யாரை திருப்திப்படுத்தணும்? கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிறதுனால அவரை பிரியப்படுத்த நாம பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய ப்ரையாரிட்டி கர்த்தர் மட்டும் தான் முன்வைக்க வேண்டும், எந்த மனுஷனும் அல்ல. ஏன்னா நாஸ்தில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, மனுஷனை ஒருபோதும் திருப்திப்படுத்த பார்க்க கூடாது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 147 10-11 வருஷங்களை வாசிக்கலாம். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், அதே போல வீரனுடைய கால்களில் பிரியப்படார். ஏன்னா எதுல பிரியப்படுவார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். கர்த்தர் யார் மேல பிரியமா இருப்பார்? குதிரை மேல பலத்தினால அல்ல, குதிரை பலத்திலோ இல்ல வீருடைய கால்களிலோ அவரு பிரியப்படுவதில்லை. எதன் மேல பிரியப்படுறாரா கர்த்தரு? தமக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துக்கு பயந்து என்றால் என்ன? எப்படிப்பட்ட பயம்? கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப தீமையான காரியங்களை வெறுத்தால் அதுதான் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்தர்கள் மேல் என்ன இருக்குமா? கர்த்தர் பிரியப்படுவார். கர்த்தர் மிகவும் பிரியமா இருப்பது யார் மேல? அவருக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு ஏற்ற பயம் இருக்க வேண்டும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அப்போதான் கர்த்தர் பிரியப்படுவார் என்று வாசிக்கிறோம். அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். ஆமென். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. சோ மனுஷன் மெச்சி கொள்றான்பா, என்னை பார்க்கணும், நான் செய்யறதெல்லாம் பார்க்கணும், அதனால புகழ வேண்டும். அப்ப மனுஷனை பிரியப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு அப்படிதான், நீ உலகம் அப்படிதான் நடக்குது. மனுஷனை மெச்சிக்கொள்ளும்படி கர்த்தரை வெளிப்படுத்தாம தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தன்னை மெச்சிக்கொள்ளுகிற காரியங்கள் தான் இன்னைக்கு உலகத்தை செய்யறாங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், வந்த உடனே ஒரு பெரிய ஆடிக்கார் வேணும், ஒரு மேடை வேணும், எனக்கு மைக்கு வேணும், ஒரு 10,000 பேர் கூடி இருக்கணும், அவரை பார்த்து அவரை புகழ வேண்டும், அவர் மெச்சிக்கொள்ள வேண்டும், அவர் ஆடலோட நடக்கும் போது அதை பார்த்து புகழ வேண்டும். இப்படிதான் மனுஷருடைய காரியம் இருக்குது. ஆனா மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படி வெறும் பார்வைக்கு மற்றவங்களை பார்க்கறாங்கன்னு சொல்லி செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்க வேண்டும். எப்படியா? மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்ப கிறிஸ்துவ ஊழியக்காரன் மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அவர் சித்தப்படி நாம என்ன பண்ண வேண்டும். மனுஷனை மெச்சிக்கொள்வதற்காக செய்யக்கூடாது. அப்ப கர்த்தரை பிரியப்படுத்தும்படி அவர் சித்தப்படி நாம செய்ய வேண்டும். கொலோசியர் 1:10 வாசிக்கலாம். 10ஆம் வசனம். ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். ஆமென். சகலவித நற்கிரியமாகிய கனிகளை தந்து. இப்ப இங்க இன்னொரு கனியை பாக்குறோம். முக்கியமா என்ன கனி? நற்கிரியகளுமாகிய கனி. நற்கிரி என்ற கனியை தர வேண்டும். தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. எதிர விருத்தி அடைய வேண்டும்? பொருள் அல்ல, பணத்தினால் அல்ல, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து என்ன பண்ண வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனை அறிகிற அறிவுல எப்படி விருத்தி அடைவது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் ஏசப்பா சொல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர் அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைய முடியும். வேதத்தை ஆராய விட்டால் ஒருபோதும் நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை எது வேணா படிக்கலாம், புத்தகங்கள், பெரிய படிப்புகள், பட்டங்கள் வாங்கலாம். உலகத்துல பெரிய பெரிய படிப்புகளை படித்து விட்டாலும் அதுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டது, உயர்ந்தது எது? தேவ ஞானம். அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக தான். ஒரு வேத வாக்கியமே தெரியல, அது ஞானமே இல்லை. ஆனா உலக காரியங்களை அவன் தேடி பார்த்து அதை அடைந்து ஆராய்ந்து அதை பெற்றுக்கொண்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன் ஆத்மா நஷ்டப்படுத்திக் கொள்ளுவான். அப்ப வேதம் தான் பிரதானமா இருக்குது. உலக ஞானம் செகண்டரி.
அப்போ எது ஆராயணுமா? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்கு வேதத்தை ஆராய வேண்டும். அப்ப கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். வாசிக்கிற எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23, 18, 23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் எவர் நல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது அவருடைய சித்தமா இருக்குது. அதனால தாமதிக்கிறார். அவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறார்? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், இன்னும் அநேக ஜனங்கள் மனம் மாற வேண்டும். அவர் பொறுமையோட தான் தாமதிக்க காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வருகை. அவர் வந்து விட்டால் அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது மனம் திரும்புவதற்கு. ஆனா மனம் திரும்புவதற்கு இன்னும் கூட அந்த கிருபை கொஞ்சம் கொடுத்திருக்கிறதுனால இன்னும் தாமதிக்கிறார். பாருங்க, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அப்போ ஒரு துன்மார்க்கனுடைய அழிவில் கூட கர்த்தர் பிரியப்பட மாட்டார். மனுஷன் நினைப்பான், ஒரு துன்மார்க்கனை பார்க்கும்போது, ஒரு கொலைக்காரனை பார்க்கும்போது அவங்க என்ன வரும்? அவனை எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும். ஏன்னா அவன் கொலைக்காரன், அவனுக்கு சாவதான் முடிவு என்று நினைப்பான் மனுஷன். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அவன் துன்மார்க்கம் செஞ்சு துன்மார்க்கமான காரியங்கள் செய்து அதை அழிஞ்சு சாகக்கூடாதுன்னு தான் தேவனை விரும்புறார். அவன் மனம் திரும்பணும், அதான் தேவனை விரும்புறார். அப்போ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். கர்த்தர் எதுல மிகவும் பிரியப்பட்டாரா பாத்தீங்கன்னாக்கா, அவன் தன் வழிகளை விட்டு, அந்த துன்மார்க்கமான வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். அப்போ யாருமே கெட்டு துன்மார்க்கம் மறிக்க கூடாது என்பது தெய்வ சித்தம். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். அப்போ பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, அந்த துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வரும்படி மனம் திரும்ப வேண்டும் என்று தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கே வந்தார் அவர். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், ஆனா மனம் திரும்புவதற்கு உள்ளாக வர வேண்டும் என்பதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நல்லவர். அதனால்தான் அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்று மாத்திரமல்ல, அன்றிலிருந்தும் இன்று கூட கர்த்தருடைய காரியம் என்ன? தன் வழிகளை, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அது மிகவும் பிரியப்பட்டார். ஏன்னா துன்மார்க்கன் கூட சாகிறது விரும்பல. ஏன்னா அவன் மறித்து விட்டால் எங்க போவான்? பாவத்தோட மறித்தால் அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னிகளை தள்ளப்படுவான் என்று கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அப்போ ஒருத்தன் பாவத்துல மறித்து அவன் அழிந்து அவன் ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது தேவன் விரும்புகிறார். எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், அதான் தேவனும் பிரியப்படுகிறார். அவன் மனம் திரும்ப வேண்டும், தன் வழிகளை விட்டு விலக வேண்டும், பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி அவன் வர வேண்டும் என்று கர்த்தரும் பிரியப்படுறான். அதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 33:11. அதே போல வாசிக்கலாம், 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. ஆமென். ஆமென். பாருங்க, அன்னைக்கு தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து, இஸ்ரேல் மக்களை பார்த்து கர்த்தர் என்ன விரும்பினாரு? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். அப்போ துன்மார்க்க செத்து போகிறது நான் ஒருபோதும் விரும்பவே மாட்டேன். அவர் விருப்பமே இல்ல சாகுறதுல. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் வம்சத்தாரே, அவங்க பார்த்து சொல்றாரு ஆண்டவர், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். 2 முறை சொல்றாரு, திரும்புங்கள். மறுபடியும் சொல்றாரு ஆண்டவர், திரும்புங்கள், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல்லு என்று தீர்க்கதரிசி மூலமாக அவர்களை எச்சரிக்கிறார் ஆண்டவர். அவங்க பாவம் செய்யும் போது அவங்க கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமா அந்த ஆண்டவர் அநேக இடங்களை பார்க்க முடியும், எச்சரிப்பு கொடுக்கிறார், மனம் திரும்ப சொல்லி. அப்ப இஸ்ரவேல் வம்சத்தார கூட பார்த்து சொல்றாரு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, ஏன்னா நான் அதுல விருப்பமே படல, நீங்க துன்மார்க்கமாய் சாகிறது நான் விரும்பல, அதனால நீங்க மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் அவங்க மேல் இரக்கம் காண்பிக்கிறார் ஆண்டவர். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கலாம்.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்ன? இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இயேசுவின் பிள்ளைகளும் கர்த்தருடைய சித்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறது அவசியம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும் வேதம் கூறுகிறதா? இல்ல யூத ஜனங்க மட்டும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் சொல்றாரா? இல்ல, எல்லா மனுஷரும், இந்த பூமியில பிறந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும் தெய்வ சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடையவும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இதுதான் அவருடைய சித்தம். அதனால தேவன் பிரியப்படுகிற காரியம் இதுதான். முதல்ல கர்த்தர் பிரியப்படுகிற காரியம் என்ன, சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அடைய வேண்டும். அதனால இந்த பூமிக்கு அவர் ரட்சகராக வந்தார். ஏன்னா அவரை தவிர வேற ரட்சகரே கிடையாது. நமக்கு வேற ரட்சகர் அல்ல, ஒரே ரட்சகர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது தேவ ரகசியம். எதற்காக? நம்ம ரட்சிக்கும்படி. அதனாலதான் இயேசு என்ற நாமத்துக்கு அர்த்தம் ரட்சகர், சேவியர். அவர் ரட்சிக்கும்படிதான் நம்ம வந்தார். அப்ப ரட்சிப்புன்றது முதன்மையா இருக்குது நமக்கு. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அடையணும்னு தேவனை விரும்புகிறார். அவர் பிரியவும் படுகிறார். சத்தியத்தை அறிகிற அடையவும், ரட்சிப்பு அடைவதற்கு சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பு அடையணும் என்பது தெய்வ சித்தம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 37 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்ப நல்ல மனுஷன் யாரா சொல்ல முடியும்? கர்த்தருக்கு பிரியமா நடந்தால், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமா நடந்து கற்பனை கை கொண்டால் அவன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். அப்போ அவருடைய வழிகள் எல்லாம், வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அப்ப அவனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் பிரியப்படுவாராம். ஏன்னா அவன் விழுந்தாலும் சரி, தள்ளாடும் போது தள்ளுண்டு போவதில்லை. ஏன்னா அவனுடைய வழிகள் எப்படி இருக்குதா, கர்த்தரால் உறுதிப்படுத்தினால அவன் தள்ளாடுவதில்லை. விழுந்தாலும் சரி தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ நம்முடைய வழிகள் நல்ல வழிகளா, கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? அப்ப நம்ம விழுந்தாலும் நம்ம தள்ளுண்டு போக மாட்டோம். அதே போல நம்மை அவருடைய கரங்களினால் நம்மை தாங்குவார். வாசிக்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 12:22 வாசிக்கலாம். 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். எது கர்த்தருக்கு பிடிக்காது, பிடிக்கும் என்றத இதுல பார்க்கிறோம். எது கர்த்தருக்கு அருவருப்பானது? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானகள். இந்த பொய் பேசுறது அருவருப்பான காரியம் கர்த்தர் கூறுகிறார். அதனால மெய்யை மட்டுமே நாம் பேச வேண்டும், பொய்யை கலைத்து மெய்யை பேச வேண்டும் என்று வேத வாக்கியம் எச்சரிக்குது. ஒருபோதும் பொய்யை சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொய்யை உலக மக்கள் எப்படி இருப்பாங்க, பொய்யை சாதாரணமா பேசுவாங்க. சில பேர் பொய்யில கூட நல்ல பொய் கெட்ட பொய்ன்னு சொல்லி அவங்களே அதுக்கே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. நல்ல பொய்ப்பா, நல்ல பொய் சொன்னா ஒருத்தர் கெடுதல உண்டாகாது, கெட்ட பொய் கிடையாது, கெட்ட பொய் உண்டா நல்ல பொய்யா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களே ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, ஒயிட் லைஸ். அந்த பொய் சொல்றதுனால ஒருத்தர் கெடுதல் இல்லையா. ஆனா பொய்ன்றதுக்கு ஒரே அர்த்தம் தான், பொய்னா பொய் தான். அதுக்கு ரெண்டு விதமான வேர் பிடிக்க முடியாது. சில பேர் பொய்யை சொல்லி சில பேர் சாதிப்பாங்க. ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக பொய்யை சொல்லணும். இன்னைக்கு பொய் மூலமா சம்பாதிக்கிறதும் உண்டு. இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, பொய் சொல்லி பொய் சாட்சிகளை சொல்லி பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மாறிவிட்டது. பொய்யை சொல்லி தவறான காரியங்களை என்ன பண்ண பொய் பேசி சாதிக்கிற மக்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல பொய்யை சர்வசாதாரணமா பேசக்கூடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பொய் பேசக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் தான் வேத வாக்கியம் எச்சரிக்குது. ஏன்னா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமா. அதனால பொய் பேசக்கூடாது. முக்கியமா சகோதர சிநேகத்துக்குள்ள பொய் பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சகோதர ஐக்கியத்துக்குள்ள ஒருபோதும் நம்ம பொய் பேசக்கூடாது. ஏன் பிரதர் ஒரு மாசமா நீங்க சபைக்கு வரல? இல்ல பிரதர், கொஞ்சம் வேலை. சோ ஒரு மாசம் கழித்து மறுபடியும் கேட்கும் போது அதே பொய் தான். ஆனா உண்மை பாத்தீங்கன்னாக்கா அது பொய்யாதான் இருக்கும். ஆனா கர்த்தருக்கு தெரியும் அது பொய்.
அப்ப பொய்ய சொல்லி சமாளிக்கிறதுக்காக சில பேர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை பேசி விடுவார்கள். ஆனா அது கர்த்தருக்கு அருவருப்பான உள்ளதுன்னு சொன்னோம். ஆமா பிரதர், இந்த வாரம் வரல, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்ட்டு மெய்ய பேசுவது நல்லம். ஏன்னா உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமா இருப்பாங்க. அப்ப உண்மை பேசுகிறவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கான். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். மீகா 7:18 வாசிக்கலாம். 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஆமென். ஆமென். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்கிற விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். என்னைக்குமே கர்த்தர் கோபத்தோடு இருப்பாரா? இல்லவே இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன். அவர் அன்புள்ள தேவன். பாவம் செய்யும் போது வந்து கண்டிக்கிறார், சில நேரங்கள் சிட்சிக்கிறார். அவர் என்னைக்குமே கோபப்படுகிற தேவன் அல்ல. அன்றும் சரி இன்றும் சரி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஏன்னா மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அப்ப கர்த்தருக்கு ஒப்பானவர், அவருக்கு மேலேயும் ஒப்பானவர் யாருமே இல்லை இந்த உலகத்துல. அவரை போல தேவன் ஒருவரும் இல்லை. அப்ப மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? ஒருவரும் இல்லையே. அவர் கிருபை செய்கிற விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கு கோபம் வைக்கார். எப்பவுமே கோபப்பட மாட்டார். அவர் பிரியப்படுகிற தேவன் தான். அவன் பாவம் செய்யும் போது கண்டிக்கிறது உண்மைதான். அவர் கண்டிப்பா தம்முடைய பிள்ளைகளை தான் கண்டிக்கிறார், நேசிக்கிறவர்களை கண்டிக்கிறார், சிச்சிக்கிறார். அதான் வேதம் கூறுகிறது. அவர் தேவன் வந்து பிரியப்படுகிறார், கண்டிக்கிறார். சில நேரங்களை அவர் அன்பா இருக்கிறதுனாலதான் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறார், சிச்சிக்கிறார். எப்பவுமே கோவப்படுகிறார் இல்ல. சில நேரங்கள் வந்து சில பேர் வந்து சிச்சிக்கும் போது ஆண்டவர் என் மேல கோவப்படுறாருப்பா, அதனால எனக்கு சிச்சைன்னு நினைப்பாங்க. ஒருபோதும் அல்ல. அவர் சிச்சிக்கிறது எதுக்கு? மனம் திரும்ப வேண்டும், மாற வேண்டும் என்பதுதான். அவர் நேசிக்கிறதுனாலதான் சிச்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்தை 32-33 வாசிக்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். ஆமென். ஆமென். நீங்கள் கவலையற்றலா இருக்க விரும்புகிறேன். பாருங்க, அதாவது விவாதம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காகவே கவலைப்படுகிறான். அப்ப திருமணம் ஆகாதவன் எப்படி இருப்பானா? அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்? கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும், அது ஒண்ணு மட்டும் தான் அவன் யோசிப்பான். அப்ப உண்மையான தேவனுடைய பிள்ளை திருமணம் ஆகாதவன் என்ன பண்ணுவான்? விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்று எண்ணி அது ஆராய்ந்து கர்த்தருக்குரியவைகளையே அவன் கவலைப்படுகிறான். அவனுடைய கவலை எல்லாம் லௌகிகப்படி இல்ல, தேவனுக்குரிய கவலை இருக்கும். எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தலாம், எப்படி அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவருக்கு சித்தமானது என்ன, அதை நான் எப்படி செய்யணும், அவர் எப்படி நான் பிரியப்படுத்தலாம், இது ஒண்ணு மட்டுமே அவனுக்கு கவலையா இருக்கும். ஆனா விவாகம் பண்ணினவன் எப்படி இருப்பான்? தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்று உலகத்துக்குரியர்களுக்காக அவனுக்கு கவலைப்படுகிறான். இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறோம். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன் விவாகம் பண்ணாத அவன் கர்த்தருக்கு பிரியமா இருப்பதான் ஃபர்ஸ்ட் தேடுவான். அது குறித்தே அவனுக்கு கவலையா இருக்கும், எப்படி கர்த்தருக்கு பிரியப்படுத்த வேண்டும் என்பது. வாசிக்கலாம். சங்கீதம் 119:97 வாசிக்கலாம். 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஆமென். தாவீது சொல்லுது பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். இந்த 119ஆம் சங்கீதம் வேதத்துல மிகப்பெரிய அதிகாரம். இதை ஃபுல்லா வாசித்து பாருங்க. வேதம் வந்து எவ்வளவு ஒரு பொக்கிஷம் என்பது எவ்வளவு அருமையானது. ஒரு தங்கம் போல வெள்ளியை போல நான் தேடுகிறேன். அப்போ வசனத்தை வந்து அழகா சொல்லப்பட்ட அந்த அதிகாரம் தான் 119ஆம் சங்கீதம். தாவீது சொல்லுகிறத பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஒரு நாள் ஃபுல்லாவே, ஒரு நாள் முழுசா அது என்னுடைய தியானமா. தியானம் என்று இல்லை, நாம் இன்னைக்கு கூட நாள் முழுசா தியானம் பண்ண முடியுமா? நான் வேலை செய்கிறேன், அதுல எப்படி தியானம் பண்ண முடியும்? நம் உள்ளத்துல அந்த வசனத்தை நம்ம வந்து
அது தொடர்ந்து நம்ம வந்து தியானத்துல வந்து செய்ய முடியும். நம்ம கையில வந்து வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறது மட்டும் தான் தியானம் அல்ல. அதை நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம வாசித்ததை அது மறுபடியும் எடுத்து அதை வந்து நினைப்பூட்டி அதை வாயினால சொல்றதோ இல்ல தியானிக்கிறதோ நம்ம மனதினால் நம்ம செய்ய முடியும். ஒரு நாள் முழுதும் நாம் தியானிக்க முடியும். அதுதான் வந்து தாவீது சொல்றாரு, நாள் முழுதும் அது நான் என் தியானமா இருக்குது. எது? உம்முடைய வேதம். உம்முடைய வேதத்தில் நான் மிகவும் எவ்வளவா பிரியப்படுகிறேன். நம்ம அதிகமா அதான் தாவீது சொல்றாரு, வெள்ளியை தேடுறது போல தங்கத்தை தேடுவது போல அந்த வசனத்தை நாம் தேடுகிறேன், அது எனக்கு பிரியம் என்று அநேக இடங்களை பார்க்க முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் வந்து சிட்சிக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்க மட்டும் தான் சிட்சிக்கிறார். எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாருமே ஆண்டவர் சிட்சிக்கிறாரா? சிட்சை என்பது வேற. இன்னைக்கு அது புரிஞ்சுக்கொள்ளாம இருக்கிறாங்க. தண்டனை என்பது வேற, சிட்சிக்கிறது என்பது வேற. சிட்சிக்கிறது என்ன? ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது கண்டிக்கிறார். தப்பு செய்யக்கூடாது என்பதற்காகவே அந்த தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறார், இது செய்யக்கூடாது என்பதற்காகவே. ஆனா உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறதை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்ம சிட்சிப்பது அதிக நிச்சயம். யாரை சிட்சிப்பார்? தம்முடைய பிள்ளைகளை. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறாராம். அப்போ யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார், யார் மேல அன்பு வச்சுக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்கள மட்டும் அதிகமா சிட்சிக்கிறார். ஏன்னா அவன் மனம் மாற வேண்டும், அவன் கெட்டு போக கூடாது, அவன் மனமானி மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வந்து சிட்சிக்கிறார். ஏன்னா அதெல்லாம் சோர்ந்து போக கூடாது என்று வேதம் கூறுகிறது. என்னப்பா ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறாரு, நான் எவ்வளவோ வந்து நான் ஆண்டவர் உண்மையா நடந்த, எனக்கே அந்த கஷ்டம் என்று ஒருபோதும் நம்ம சிந்திக்க கூடாது. இது நல்லதுதான், கர்த்தர் சிட்சிக்கிறது நல்லதுதான். நான் மனம் மாற வேண்டும், எனக்குள்ள தவறு இருக்குது, அது கர்த்தருக்கு விரோதமா இருக்குது, நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கல, அதனாலதான் எனக்கு சிட்சிக்கிறார். நான் அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும், அதாவது நான் மாற்றிக்கொள்வதற்காக என்னை சிட்சிக்க நல்லதுதான் என்று நாம் எண்ண வேண்டும். ஏன்னா அவர் தம்ம நேசிக்கிற பிள்ளையை மட்டும் தான் சிட்சிக்கிறாராம். அடுத்தது வாசிக்கலாம். இன்னும் 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஆமென். உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தருளும். தாவீதுக்கு விரும்புற காரியம் பாருங்க. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் நான் ஆண்டவரே, மனுஷனுக்கு அல்ல. நான் உங்களை திருப்திப்படுத்த வேண்டும், உமக்கு எது பிரியமோ அதை நான் செய்ய வேண்டும், அது எனக்கு போதித்தருளும், எனக்கு கற்றுத்தாங்க, அதை நான் செய்கிறேன். இதேதான் நாம கேட்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என்ன, அதை நான் செய்ய வேண்டும் என்று வேதம் மூலமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப வேதம் மூலமா தான் ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்ப வேதம் நன்றாக நாம் அறிந்து கொண்டா முழுதுமாக நாம் அவருக்கு பிரியமா நடப்போம். அப்ப நம்ம முழுசா அறியாதனாலதான் இந்த குழப்பங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம அறியாதனாலதான் நாம் அவருக்கு பிரியமா செய்யாம மனுஷனை பிரியப்படுத்தியே நம்ம காம்சம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப வேதத்தை என்ன பண்ணவும் நம்ம அதிகமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாள் முழுசும் தியானிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அது ஆராய வேண்டும். அதிகமா நாம் விருப்பப்பட்டு அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் அவருடைய சித்தம் என்ன என்பது நாம் முழுசா அறிந்து கொள்வதற்கு வேதம் தான் வந்து நமக்கு முதன்மையா இருக்க போகுது. அதான் தாவீது சொல்ல, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப நாமும் கூட கர்த்தருக்கு சித்தமானதை தேட வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய நாம என்ன பண்ணோம், கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. போதிப்பதற்கு ஒரு போதகன் தேவையில்லை. ஏன்னா ஆவியானவரே வேதத்தின் மூலமாக நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் பேசுவது நான் அல்ல, கர்த்தர் தான் பேசுகிறார். அப்ப வசனம் வந்து பேசுகிறது நான் அல்ல, அது வேத வாக்கியம். அப்ப ஆவியானவர் பேசுகிறதுக்கு நாம செவி கொடுக்க வேண்டும். அப்ப நாம பேசின வார்த்தைகளை அதிகமா என்ன பண்ண எடுத்து மறுபடியும் அதை தியானிக்க வேண்டும். என்னுடைய கடமை, நான் கேட்ட அதை மறுபடியும் நான் வாசிக்கணும், நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் தேட வேண்டும்.
அந்த ரகசியங்கள் என்னது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையில நாம் செய்வது நம்முடைய கடமை. அப்பதான் நாம வந்து பிரியமா நடக்க முடியும். அப்ப வேதத்தை ஆராய்ந்தால்தான் அவரை முழுசா அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தரை முழுவதமாக அறியாதனால்தான் இன்னைக்கு அநேகர் வந்து விசுவாசம் எல்லாம் விழுந்து போகிறார்கள். அப்ப அவர் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை முழுசா வந்து ஆராய்ந்து பார்க்க நாள் முழுதும் தாவீது சொன்னது போல அதை தியானிக்க வேண்டும். அதே போல கர்த்தரை யாரை சிச்சிப்பாரு? தம்ம நேசிக்கிற சிச்சிப்பாரு. ஆனா முக்கியமா இந்த கடைசி காலகட்டத்தை அவருடைய வருகைக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு பெரிய சபை விழுந்து போயிருக்குது. இது என்ன சபை? அன்னைக்கு சொல்லப்பட்ட லவோதிக்க சபை. இந்த 7 சபையில ஒண்ணுதான் இந்த லவோதிக்க சபை. இந்த லவோதிக்க சபை காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற லவோதிக்க சபை எப்படிப்பட்டது? பண ஆசை உள்ள சபை. இன்னைக்கு உலகம் முழுசா பண ஆசை நிறைந்த சபை தான் இந்த லவோதிக்க சபை. இது விழுந்து போனது என்று பார்க்க. அதனால ஆண்டவர் எச்சரிக்கிறார், வெளிப்படுத்தல. ஏன்னா அவங்க வந்து பணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து ஆண்டவருக்கு வேலை செய்யறாங்க. இன்னைக்கு ஏன்னா உள்ள இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனா இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணா காசு, அதே போல ஒரு சுவிசேஷம் அறிவித்தால் காசு, இது விரும்பியே கேட்கறாங்க. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து டைரக்டா இன்டைரக்டா கேட்பாங்க. இன்னைக்கு டைரக்டா காசு வாங்குறாங்க. காசுக்காக இன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஆண்டோடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களா நீங்க எழும்பி இருக்கிறார்கள். ஏன்னா இதுதான் லவோதிக்க சபை, பொருளாசை உள்ள சபை. கோடிக்கணக்கான பணங்களை வந்து காணிக்கை பெற்றுக்கொண்டு தனக்கு இச்சைக்கேற்றபடி வாழ்கிற சபைகள் தான் இன்னைக்கு லவோதிக்க சபை. பொருளாசை உள்ள, அதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார் லவோதிக்க சபையை. கடைசியை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:19 வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமென். மனம் திரும்பு என்று கடைசியாக கர்த்தர் எச்சரிக்கிற சபை தான் இந்த லவோதிக்க சபை. இன்னைக்கு இருக்கிற சபை லவோதிக்க சபை அநேகர் இருக்குது. அப்படியுடைய குணம் இருக்கிற சபை தான், அப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற சபை தான் இந்த லவோதிக்க சபை. எந்த சபை வந்து காணிக்க தசவாங்க கோடிக்கணக்கான பணங்களை கலெக்ட் பண்ணி பேங்க் பேலன்ஸ்ல வந்து வைத்து கொண்டு சபை நடத்துறாங்களோ அதுதான் லவோதிக்க சபை. இதை கண்டு கொள்ள முடியும் நாம. ஆனா இதுல வசனத்தை வாசித்து பாருங்க முழுசா. அந்த 3ஆம் அதிகாரத்தை லவோதிக்க சபை என்ன செய்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சபை இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட சபை ஆனவர் எச்சரிக்கிறார் மனம் திரும்ப சொல்லி. நான் நேசிக்கிற எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட சபை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட லவோதிக்க சபையை போல இருக்கிற சபையில வெளியே விட்டு வீடுல கூடியிருந்து ஆதி அப்போஸ்தலர் போல கூடியிருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க, வீடுகள் தோறும் ஜெபித்தாங்க, காஸ்பல் அறிவிச்சாங்க, புறப்பட்டு சென்று அறிவிங்கள் சொல்லி சொன்னபடி செய்தார்கள். இது எல்லாமே செய்தாங்க ஆதி அப்போஸ்தலரை. ஆனா இந்த 100 வருஷம் தான் சபைகள் மாறிவிட்டது. இச்சைக்கேற்றபடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே வந்து சபைகள் உருவாக்கி விட்டது. ஒரு பட்டணத்துல அன்னைக்கு சபைகள் இருந்து மூப்பர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதகரை எழும்பி விட்டு எனக்கு வந்து ஒரு கூட்டம், எனக்கு தனி கூட்டம், எனக்கு தனி சபை என்று தசமபாகம் காணிக்கை மட்டுமே வாங்குற சபைகளாக மாறிவிட்டது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்த மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா கர்த்தர் அவங்கள வந்து விட்டு விடல. எப்படியாவது போகப்பா உங்க இஷ்டப்படி. அதான் ஆண்டவர் பிரியப்படுறதுனால அவன் மனம் திரும்ப சொல்லிதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ எச்சரிப்பின் காலகட்டத்துல முடிவுல தான் இருக்கிறோம். ஆண்டவர் வந்து எச்சரித்து கொண்டுதான். இது 7வது எக்கால காலம் நம்ம வாழ்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம் முதன்மையாக எது? மனம் திரும்ப சொல்லி. ஏன்னா மனம் திரும்புதல் ஒன்றுதான் ஒரே வழி ஆப்ஷன். எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. பாவம் செய்கிறவன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பதான் வந்து வியாதியின் பட்டியல் நீங்கி போகிறது. பாவத்தை விட்டு விலகினால் மனம் திரும்பல் உண்டாகி மனம் திரும்பினால் முழுமையான மனம் திரும்பல் உண்டாகும் போது நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எவைகள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை. அப்ப பாவமான காரணங்கள் எது வந்து அறிந்து ஆராய்ந்து அதை விட்டு விட்டால் நாம் பிழைப்போம், ராஜ பிரவேசிப்போம். ஆமேன். கர்த்தருக்கு துதியும் கனமும் வகை உண்டாவதாக. சோ ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ நம்மில் ஒருவர் யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தைகளுக்காக, இந்த பேசின வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு முடிவு ஜெபத்தை யாரும் ஒருத்தர் செய்யுங்க பிரதர் சிஸ்டர்ஸ். சகோதர சகலி அனுமத்து ஜெபிக்கலாம் ஒரு முடிவு ஜெபத்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்தி. ஆமென். சர்வ வல்லமை தேவனாகி கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன். கர்த்தாவே நல்லவர், நீர் வல்லவர், மாறாத தேவனை, இரக்கமுள்ள தகப்பனை, மனதுருக்கம் உடையவரை உம்மை வணங்குகிறேன். கர்த்தாவே நீ நல்லவர், கிருபை நிறைந்த தேவனே. அப்ப உங்களுடைய கிருபைக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே.
அப்பா இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அப்பா அந்த ஞானத்தை கொடுத்தபடியால் அவைகள் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அதை தியானிக்க அந்த கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு பிரியமானது எவைகள் என்று அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அந்த வழிகளில் நடக்க எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டிக்கிறேன் கர்த்தாவே. இதுவரைக்கும் ஒரு மனுஷனையே திருப்திப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடும் அப்பா, ஒருவேளை செய்திருக்க கூடும். அவங்களை மன்னிய கர்த்தாவே. மனுஷனை அல்ல, உண்மை பிரியப்படுத்தும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. மாம்சத்தோடு நடக்காமல் ஆவில் நடத்தப்படும்படி அப்பா உங்க கிருபை தாங்க கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் கிருபை தங்கட்டும் அப்பா. உமக்கு பிரியமானது செய்து அப்பா கற்பனை கை கொண்டு முடிவது நிலைத்திறந்து உடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கும்படி அந்த ஸ்லாக்கியத்தையும் கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக்கிறேன் கர்த்தாவே. உடைய தயவு கிருபை அன்பு ஒவ்வொரு மேலும் இருப்பதாக கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பம் ரட்சிப்பு அடையும்படி அப்போ உமக்கு பிரியமானது ஆராய்ந்து பது அதன்படி நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. உடைய வழிகள் நடந்து உங்களை திருப்திப்படுத்து அதே போல சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாக கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் முடிவு நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பின் சுவிஸ்தை அறிந்தபடி அப்பா அதோ வருகையின் போது அப்பா அந்த நித்திய ஜென்மம் அடையும்படி கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தயவு இருப்பதாக கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையில முக்கிய செலுத்துகிறேன். வல்லமையில இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Praise the Lord, brothers, sisters. Thank you, brothers, sisters. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother.